மெனு பார்த்தீங்கன்னா சாதம், இது வந்து பருப்பு தோரம் பருப்பு தொகையல், கோஸ் கூட்டு, ரசம், தயிர். இன்னைக்கு நல்லா இதுவும் நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு தான். இது ரசமும் சீக்கிரமாக வைக்கிற மெத்தட் நான் சொல்லியிருக்கேன். கோஸ் கூட்டு அதுவும் கொஞ்சம் ஈஸி மெத்தட் தான் அது. அப்புறம் பருப்பு தொகையல், இது ரொம்ப அவசரத்துக்கு நம்ம சாப்பிடலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு இது ஹெல்த்தியும் கூட, டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் பண்ணி பாருங்க. இப்போ எப்படின்றத ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ குக்கரில் 2 விசில் வந்து ஆஃப் பண்ணியாச்சு கோஸ் கூட்டுக்கு. இன்னொரு ஸ்டவ்வில் வானல் வச்சுருக்கேன். அது எதுக்குன்னா பருப்பு தொகையலுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன். பருப்பு ஒரு நல்ல 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வரமிளகா காரத்துக்கு ஏற்ப ஒரு 4 எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக தான் புளி எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அப்புறம் தேங்காய். இப்போது என்ன பண்ணணும், கொஞ்சமாக ஒரு எண்ணெய் விட்டு வானலில் இந்த பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாம். பருப்பு கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறம் காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் புளி, அப்புறமா தேங்காய். இது எல்லாமே கொஞ்சம் ஆற விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் அரைச்சேன்னா பருப்பு தொகையல் ரெடி. சாதம் குக்கரில் வச்சாச்சு. இப்போ கோஸ் கூட்டு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் பைத்தம்பருப்பும் கோஸும் வச்சிடலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, நான் இது வந்து ஒரு 3 பேருக்கு சமைக்கிறேன். நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பைத்தம்பருப்பு எடுத்து கொஞ்சம் அலசிட்டு இவ்வளோ தண்ணி விட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பூண்டு சேர்த்துக்கலாம், பூண்டு வேண்டான்னா விட்டுடலாம். பூண்டு ஒரு 3 போட்டிருக்கேன். பருப்பு போடுறச்ச பூண்டு போடுறதுல தப்பு கிடையாது. கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயம். இப்போ இந்த கோஸ் அலசி இதில் போட்டு ஒரு 2 விசில் விட்டு இறக்கிட்டதுக்கப்புறம் தேங்காய் அரைச்ச பேஸ்ட் அதில் விட்டோம்னா கோஸ் கூட்டு ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கோஸ் கூட்டுக்கு வந்து என்னென்ன இது அரைச்சி விடணுன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கு வந்து கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் இது 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகம், அதுக்கப்புறம் 4 காஞ்ச மிளகா. இது எல்லாத்தையுமே போட்டு விழுதாக அரைச்சி கோஸ் கூட்டில் கலந்து அதுக்கப்புறம் தாளித்து விட்டேன்னா ஒரு கொதி வந்ததுன்னா கோஸ் கூட்டு ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா அரைச்ச விழுது இந்த மாதிரி இருக்குது. கோஸ் கூட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி நீங்கள் விட்டுருங்க. விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்குன்னா நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கூட்டு தொகையல் ரசம் இன்றைக்கி மெனு இல்லையா, அது அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் தாளித்து விடுறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கடுகு, ஜீரகம், கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை இதில் வச்சு இப்போ அதில் விட்டுடலாம். இதில் வச்சு இப்படி விட்டேல்னா நீங்கள் கொஞ்சம் தெரிக்காது. இப்போ இந்த இதுலேயே விட்டேல்னா நீங்கள் கொஞ்சம் அது தெரிக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த கோஸ் கூட்டும் ரெடி ஆயிடுச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம்.
எப்பவுமே கடை எண்டில் தான் நான் வந்து உப்பு போடுற வழக்கம். அது எல்லாம் ஈவனாக போய் கலக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எண்டில் தான் போடுவேன். உங்களுக்கு எப்போ உப்பு போடணும்னு தேவையோ அப்போ நீங்கள் போட்டுன்றலாம். ஒன்றும் இது ஈஸி மெத்தட். ரசம் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இது நல்லா இது ஃபுல்லாக தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போட்டிருக்கேன்றதை சொல்கிறேன் நான். இங்கே பாருங்கள், புளி தெரியறதா? புளி வந்து ஒரே ஒரு பீஸ் போட்டிருக்கேன். அப்புறம் தக்காளி, நல்லா ஒரு பெரிய தக்காளி போட்டிருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டிருக்கேன். போட்டுட்டு மஞ்சத்தூள் நல்லா போட்டிருக்கேன். இதை வந்து இந்த கலவை வந்து நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வந்து கொதிக்கணும். அப்படியே கொதிக்கிற தண்ணியிலேயே எல்லாத்தையும் அப்படியே போட்டாச்சு. இப்போது இது தண்ணி ஃபுல்லாக வச்சுருக்கிறதுனால இப்போது இது இன்னும் கொஞ்சம் கொதிக்கும். இது கொதித்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு இங்கே பாருங்கள், இது வந்து ஜீரகத்தூள், இது வந்து மிளகுத்தூள். இப்போ இது ஒரு ஸ்பூனும் நீங்கள் போட்டுட்டேன்னா ரசம் ரெடி. போட்ட உடனே நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் இப்படி போட்டுட்டு அந்த கொதிக்கிறதுக்கு வரும்போது அப்படியே ஆஃப் பண்ணிடணும். கொதிக்கக்கூடாது. இது ரெண்டும் போட்டதுக்கப்புறம் கொதிக்கப்படாது. அதனால் இது இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிச்சிருச்சு. அதாவது இந்த கலவை நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ காரம் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் ஜீரகம். இப்போ இதை வந்து கொஞ்சமாக இப்படி உள்ளே தள்ளி விட்டுட்டு இப்போ கொதிக்க மேலே வரும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் இதை பாருங்கள், கொதிக்க ஆரம்பிக்குதா? இந்த கொதி நிலையே போதும். அது நல்லா இதுவாகிடும். அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இது ஜஸ்ட் இது சூப் மாதிரி தான் இது ரசம். அதனால் மிளகுத்தூள், ஜீரகத்தூள் தூவி நீங்கள் கொதிக்க விடக்கூடாது. இப்போ இது தாளித்து விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் குக்கரில் வச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கோஸ் கூட்டு, பருப்பு தொகையல் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் இது குவிக் மெத்தட் ரசம், தயிர். இப்போ எல்லாமே இது ஃபினிஷ் ஆகிடுது. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் ரெடி பண்ணி கோஸ் கட் பண்ணி வச்சுட்டாடா கூட போதும். 1/2 அன் ஹவரில் முடிச்சிடலாம். இதே மாதிரி நீங்களும் ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கோங்க. உங்களுடைய வியூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ வெரி மச்.